ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெஷ் குக்ஸ் அண்ட் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம எக் ப்ரான் பொடி மாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கோம். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவை எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைக்கக்கூடாது, நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். 4 முட்டை எடுத்திருக்கேன். ப்ரான் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். கல்லுப்பை வீட்டில் அரைச்சிருக்கோம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எடுத்திருக்கோம். வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் எடுத்திருக்கோம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்க போகிறோம். கடாய் வைக்க போகிறோம். கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தாளிப்புக்கு எதுவும் சேர்க்க வேண்டாம். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கப்பவே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு இஞ்சி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைக்கக்கூடாது, நல்லா இடித்து வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா இடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி இருக்கும். அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த டிஷ்ஷுக்கு அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஆயிலும் அதிகமாக தேவைப்படாது. இப்போ நம்ம போட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இந்த டைமில் நம்ம ப்ரான் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ப்ரானில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். பாருங்க, ப்ரான் போட்டதுக்கப்புறம் தண்ணி விடுது. தண்ணி விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நம்ம போட்டது எல்லாமே நல்லா மசாலா மாதிரி ஆகும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு தேவையான மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் காரமே ஓகேன்னு நினைக்கிறவங்க மிளகாத்தூள் ஸ்கிப் பண்ணிடுங்க. எங்களுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு தான் போகிறேன். ஏன்னா எங்கள் பச்சை மிளகாய் வரைக்குமே சாப்பிட மாட்டாங்க, அதனால் மிளகாத்தூள் போட போகிறேன். ஆனால் நீங்கள் வெறும் பச்சை மிளகாய் போட்டு செஞ்சால் தான் இந்த டிஷ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீச்சு ஸ்மெல்லுமே வராது. நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
பாருங்கள், இப்போ நம்ம போட்ட எறா, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி ஒரு மசாலா மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். சின்ன சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் கூட நீங்கள் பேக்கெட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை சேர்க்கலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்போ பொடியை நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலெலாம் சாப்பிடுவோம். சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இஞ்சி பூண்டு கூட கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்து இடித்து போட்டுருங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்ட கொஞ்ச நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு நல்ல பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ரசம் சாப்பாடு, சாம்பார் சாதத்துக்கெலாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுமே வேண்டான்னு சொல்லாத கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.